Hi my dear students, today our topic name is separation of mixtures. What topic? Separation of mixtures. What do you mean by separation? Separation means removal of substances from a mixture. Removal of substances from a mixture. What substance we are going to remove? Unwanted material. So we are going to remove unwanted material from useful material. What do you mean by mixtures? When two or more elements or compounds combine, they form a mixtures. So these mixtures contain useful substance as well as unwanted substance. So we are going to take useful substances from unwanted materials by using these methods of separation. Shall we give introduction for separation of mixtures? Many mixtures contain useful substances mixed with unwanted material. In order to obtain those useful substances, chemists often have to separate them from the impurities. The choice of a particular method to separate components of a mixture will depend on the properties of the components of the mixture as well as their physical state. So my dear, நிறைய மிக்சர்ஸ்ன்னு எடுத்துக்கினாவே எப்படி இருக்கும், நல்ல பொருளும் கலந்துருக்கும், அதில் கெட்டதும் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ரைஸ் குக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏன் அதை வாட்டரில் அலசி எடுக்கிறாங்க? ஏன்னா அடியில் என்ன ஆகும், கல் ஸ்டோன் எல்லாம் நிற்கும், அந்த பெப்பிள்ஸ்லாம். அப்போ அந்த பெப்பிள், அந்த ஸ்டோன்ன்றது என்னது? அன்வான்ட் சப்ஸ்டன்ஸ். ரைஸ்ன்றது என்னது? யூஸ்ஃபுல் சப்ஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி பிரித்து எடுக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அவர் சாய்ஸ். ஸோ அந்த காலத்தில் கெமிஸ்ட்ரி அந்த கெமிஸ்ட்ரினா யார்? வேதியியல் படித்தவங்க. ஓகே, கெமிஸ்ட்ரியை பற்றி படித்த அவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க மிக்சரை பிரித்து எடுக்கிறதுக்காக. ஸோ தீஸ் மிக்சர்ஸ் ஆர் டிபெண்ட் ஆன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி காம்போனன்ட்ஸ் ஆஃப் த மிக்சர் ஆஸ் வெல் அஸ் தேர் ஃபிசிக்கல் ஸ்டேட். ஓகே, அப்போ இந்த மிக்சர் இதில் இருக்க காம்போனண்ட்டையும் ப்ளஸ் ஃபிசிக்கல் ஸ்டேட் மீன்ஸ் சாலிட், லிக்விட், கேஸ். ஓகே, அது என்ன ஸ்டேட்டில் இருக்குது, நம்ம எப்படி பிரித்து எடுக்க போகிறோம், சாலிட் டு சாலிட் இருந்தா, லிக்விட் டு லிக்விடா அப்படின்னு பிரித்து எடுக்க போகிறோம். ஓகே, பிஃபோர் வி சி சப்ளிமேஷன் we can see the methods of separating substances from mixture. ஸோ இதெல்லாம் பார்த்தா நமக்கு மெத்தட் முடிஞ்சிடும். ஓகே, டுடே we are going to see mixtures, solid and solid methods, going to use hand picking, zeeing, winnowing, magnetic separation. These four are already you have seen in your lower classes, and today you are going to learn about sublimation. Anyway, shall we recall once those methods? What do you mean by hand picking? Hand picking na என்னது? கையால பிரிச்சு எடுக்கிறது. hand picking na என்னது? hand மூலமா பிரிச்சு எடுக்கிறது. So hand picking means separating the substances distinctly different solid. Okay, hand picking na நம்ம என்ன சொல்ல போறோம், எந்த பொருள்லாம் ஈஸியாக பிரித்து எடுக்கிற மாதிரி இருக்குதோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹேண்டாலே எடுத்துருவோம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், when stone and rice are mixed. ஓகே, ஸ்டோனும் அரிசியும் கலந்துருக்கும். அப்போது அதை என்ன பண்ணலாம், நாம் கையாலேயே பிரித்து எடுத்துடலாம். எதை? கல்லை. அப்படி இல்லைன்னா நம்மளால் அம்மா என்ன பண்ணுவாங்க, ரைஸ்லேருந்து நெல்லை எடுக்க சொல்லுவாங்க தனியாக. அப்போ நம்ம எதை வச்சு எடுப்போம், அதை ஹேண்டு, நம்ம கையால் தானே எடுக்கிறோம். அப்போ அது ஹேண்ட் பிக்கிங். என்ன மெத்தட் அது? hand picking. So hand picking means to distinct the different solids are separated.
ஓகே, சைஸை வச்சு தான் நாம் பிரிப்போம். தட் இஸ் ஹேண்ட் பிக்கிங். தென் செகண்ட் ஒன் வின்னோயிங். வின்னோயிங் மீன்ஸ் புடைக்கிற மெத்தடு. வின்னோயிங்னா என்னது? புடைச்சி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வின்னோன்னா என்னது? முரத்தை வச்சு என்ன பண்ணுவாங்க? வெயிட்லெஸ்ஸாக இருக்க அந்த பொருளெல்லாம் என்ன பண்ணலாம்? செப்பரேட் பண்ணலாம். ஓகே, ஸோ வின்னோயிங் மீன்ஸ் செப்பரேட்டிங் லைட்டர் சாலிட்ஸ் ஃப்ரம் ஹெவியர் ஒன். வின்னோயிங் மீன்ஸ் செப்பரேட்டிங் லைட்டர் சாலிட்ஸ் ஃப்ரம் heavier ones. For example, so here woman is winnowing by using winnow. இவங்க என்ன பண்ணுறாங்க? மரத்தில் நெல் இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அந்த பேடியை ஏரில் ப்ரீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, காற்றுல என்ன பண்ணிகிட்ருக்காங்க? அதை ப்ரீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அந்த காற்றுல என்ன ஆகுனா, லைட்டாக இருக்க அஸ்கில் என்ன ஆகும்? ப்ளூ ஆகிடுக்கும். Okay, so the husk is very light and get easily blown away by a breeze or wind, and the remaining rice is a heavy substance. So this is the useful substance and this one is unwanted substance. So this is a winnowing process. Then threshing na enna solvaanga? இப்படி அடிக்கிறது. ஓகேவா? ஸோ ரிமூவிங் கிரைன்ஸ் ஃப்ரம் ஸ்டாக்ஸ். இப்போது நெல்லில் இருக்கு இல்லையா, அந்த நெல்லெல்லாம் எப்படி தனியாக பிரித்து எடுப்பாங்க? அவங்க அறுவடை செஞ்ச உடனே அதை என்ன பண்ணுவாங்க? பைண்ட் பண்ணி அந்த கட்டை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க? ஃப்ளோரில் அடிப்பாங்க. அடிக்கும் போது என்னவாகும்? அதில் இருக்க நெல் தனியாக, அதை அஸ்கு தனியாக வெளியில் வந்துடும். ஓகேவா? அந்த ஸ்டாக் இருக்கு இல்லையா, ஸ்டாக்னா என்னது? வைக்கோல். ஸோ கிரைன் நெல் தனியாக, ஸ்டாக் தனியாக வந்துடும். அதுதான் த்ரெஷிங்னா என்னது? அடிக்கிற மெத்தடு. ஸோ ரிமூவிங் கிரைன்ஸ் ஃப்ரம் ஸ்டாக்கு. ஸோ கிரைன்ஸை என்ன பண்ணுவாங்க? அடித்தா அந்த ஸ்டாக் வைக்கோல்லேருந்து வந்துடும். அதுக்கு பேர் த்ரெஷிங். தென் ஜீயிங்னா என்னது? சல்லிக்கிற மெத்தடு. நம்ம வீட்டில் மாவுலாம் சல்லிப்பாங்க, அம்மா பார்த்துருக்கீங்களா? தட் இஸ் ஜீயிங். ஸோ ஜீயிங் மெத்தட் இஸ் யூஸ்டு டு செப்பரேட் சாலிட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் சைஸஸ். ஸோ ஜீயிங் மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகுது? சாலிட்லாம் டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கும், அதை பிரித்து எடுக்கிறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள், பிராண்ட் ஃப்ரம் ஃப்ளோர் ஆர் சாண்ட் ஃப்ரம் கிராவல். நம்ம வீட்டில் இப்போ மாவுலாம் கட்டி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? சல்லடை வச்சு சல்லிப்பாங்க. அப்போது சல்லடிக்கு என்ன இங்கிலீஷில்? ஜீவ். சல்லடை வச்சு சல்லிக்கிற மெத்தடுக்கு பேர் ஜீயிங். ஓகே, a sieve is a instrument used to separate solid particles of different size. So this process is called sieving. Then magnetic separation. Next one another magnetic separation. Magnet na உங்களுக்கு தெரியும். Okay, so magnet is used to separate. magnet எதுக்கு யூஸ் ஆகும்? அந்த மேக்னெட்டை அட்ராக்ட் பண்ணுற பொருள் எதுவோ அது வந்து என்ன ஆகும்? மேக்னெட்டில் அட்டாச் ஆகிடும். ஓகே, ஸோ மேக்னெட்டிக் செப்பரேஷன் இஸ் யூஸ்டு டு செப்பரேட் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்சஸ் ஃப்ரம் non-magnetic substances. So magnetic separation is used to separate magnet substance from non-magnet substance. Example, iron mixed with sulfur powder. Here iron is a magnetic substance, useful, and sulfur is a non-magnetic substance, that is unwanted substance. When these combine, they are mixture. Do you clear magnetic separation? Then sublimation. Sublimation means the solid directly change into gas is called sublimation. ஸோ சாலிட் வந்து என்ன மாறப்போகுது? டைரெக்டாக கேஸாக மாறப்போகுது. நமக்கு தெரிஞ்சது என்னது? சாலிட் வந்து லிக்விடாக மாறும், லிக்விட் வந்து கேஸாக மாறும், கேஸ் அகெயின் என்னவாகும்? லிக்விடாவோ சாலிடாவோ மாறும். பட் எப்போ ஒரு சாலிட் டைரெக்டாக லிக்விட் இல்லாமல் கேஸ் ஸ்டேட்டுக்கு போகுதோ அதுக்கு பேர் என்னது? சப்ளிமேஷன். ஸோ today we are going to explain briefly about sublimation because already we knew about these methods of separation. So shall we see about sublimation briefly?
First one, sublimation. Certain solid substances, when heated, change directly from solid to gaseous state without attaining liquid state. So sublimation என்ன சொல்றாங்க, கொஞ்சம் சாலிட் சப்ஸ்டன்ஸ்லாம் என்ன பண்ணுமா, சாலிட்னா என்னது, கொஞ்சம் கட்டியாக இருக்க பொருள். ஓகே, சாலிட் சப்ஸ்டன்ஸ்லாம் ஹீட் பண்ணும்போது டைரெக்டாக அது வந்து என்ன ஆகுமா, சாலிட்லேருந்து கேஸாக சேஞ்ச் ஆகிடும். எந்த ஸ்டேட்டுக்கு போகாது, லிக்விட் ஸ்டேட்டுக்கு போகாது. ஸோ கேஸ்ன்றது என்னது, வேப்பர்ஸ். த வேப்பர்ஸ் when cool, the vapors when cool give back the solid substance. This process is known as sublimation. So my dear, ஒரு சாலிட் வந்து டைரெக்டாக கேஸாக சேஞ்ச் ஆகும். மறுபடியும் கேஸ் கூல் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுமா, சாலிடாகவே சேஞ்ச் ஆகுமா. அப்போ அதுக்கு பேர் என்னவா, சப்ளிமேஷன். ஸோ சப்ளிமேஷன் ப்ராசஸ்னால் என்ன சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட்டு சாலிட் என்னவா மாறணும், கேஸ். இது எப்போ, ஹீட் பண்ணும்போது. எகெயின் இந்த கேஸ் கூல் பண்ணணும், கேஸை கூல் பண்ணால் என்னவா மாறும், அகெயின் சாலிட். ஸோ சாலிட் சேஞ்ச் இன்டு கேஸ் வென் ஹீட்டிங். அகெயின் when gas is cool they change into solid not attaining liquid state. இந்த ரெண்டுத்துலயுமே liquid state வரல. அப்ப இதுக்கு பேர் என்னது, sublimation. What is sublimation? Solid substances when heated directly change into gaseous state without attaining liquid state. This is called sublimation. Example, iodine, camphor, ammonium chloride and so on. So my dear, example வந்து iodine, ammonium chloride நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, பட் கேம்பர் தெரியும். கேம்பர்னா கற்பூரம். ஸோ கற்பூரம் நம்ம வீட்டில் ஏற்றும் போது பார்த்துருக்கீங்க இல்லையா, கற்பூரன்றது என்னது, சாலிடு. ஸோ கேம்பர் இஸ் ஏ சாலிட் ஸ்டேட். வென் இக்னைட், நம்ம அதை கொளுத்தும் போது என்னவாகும், அது தண்ணியாக மாறுமா இல்லை கேஸாக போகுமா, ஸ்மோக்கிங் போகும், நிறைய பார்த்துருக்கியா, அப்போ அது கேஸு. ஓகே, ஸோ சாலிட்னா யார் இந்த இடத்த, கேம்பர் இஸ் எ சாலிட். வென் ஹீட்டட் இட் சேஞ்ச் இன்டு gas, that is called sublimation. So here they are explained sublimation process by taking mixture of ammonium chloride and sand. உங்களுக்கு வந்து புக்கில் எதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னா, அம்மோனியம் குளோரைடும் சாண்டும் ரெண்டும் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சைனா டிஷ்ஷில் எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ மிக்சர் ஆஃப் அம்மோனியம் குளோரைட் அண்ட் சாண்ட் இஸ் டேக்கன் இன் எ சைனா டிஷ் அண்ட் கவர் வித் எ பெர்பரேட்டட் ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட். இந்த சைனா டிஷ்ஷில் எடுத்துட்டு அது மேலே ஒரு ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் எடுத்திருக்காங்க. ஓகே, இந்த ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் வந்து சம் எக்ஸ்பெரிமெண்ட்டில் வரும், சம் எக்ஸ்பெரிமெண்ட்டில் வராது. ஓகே, தட் இஸ் அவர் சாய்ஸ். The open end of the stem of the funnel is closed using cotton wool. அப்போ இதான் ஃபனல். இந்த ஃபனலை தலைகீழாக சைனா டிஷ் மேலே கவுத்து வச்சுருப்பாங்க. இதுக்கு மேலே என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு காட்டன் வச்சு அடிச்சிருப்பாங்க இந்த எண்டை. ஓகே, the end of the inverted funnel is, இங்கே பாருங்க என்ன பண்ணியிருக்காங்க, end of the funnel is closed by using cotton. ஏன் இங்கே வச்சுருக்காங்கன்னா அந்த ஹீட் வெளியே போகாமல் இருக்க. ஓகே, தென் நவ் த சைனா டிஷ் இஸ் ஹீட்டட். த பியூர் வேப்பர்ஸ் ஆஃப் த வாலடைல் சாலிட், வாலடைல் மீன்ஸ் ஆவியாகிறது. ஓகே, வாலடைல் மீன்ஸ் வேப்பரைஸ். So the pure vapors of the volatile solid pass through the holes in the asbestos sheet and condense on the inner sides of the funnel. இங்கே ஹீட் பண்ண உடனே இங்கே இருக்கிற மிக்சர் யார், அம்மோனியம் குளோரைடும் சாண்டும். அப்போ அம்மோனியம் குளோரைடு மட்டும் என்ன ஆகுமா, வாலடைல் ஆகும். வாலடைல்னா ஆவியாகி மேலே போகும். ஓகே, நான் உங்களுக்கு வீடியோ மூலியமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போது இந்த அம்மோனியம் குளோரைடு வந்து ஆவியாகி போகும்போது வெளியே போக முடியாது. அதனால் அது என்ன பண்ணும், எகெயின் ஃபனலுக்குள்ளேயே வரும். ஓகே, பட் யார் இங்கே அப்படியே ரிமைனிங்கில் இருக்கிறது, சாண்டு ஒன்றுமே ஆகாது. அப்போ சாண்டுன்றது யார் இந்த இடத்த, இம்பியூரிட்டிஸ் அண்டு நான் வாலடைல். ஸோ நான் வாலடைல்னா ஆவி ஆகாத, நாட் வேப்பரைஸ். த நான் வாலடைல் இம்பியூரிட்டிஸ் ரிமைன் இன் த சைனா டிஷ். Okay my dears, are you clear? Shall we see this sublimation process
by an experiment. Before we see an experiment, more to know. The air fresheners are used in toilets. Toiletல air fresheners வாசனைக்காக வச்சிருப்பாங்க பார்த்திருக்கீங்களா? The solid slowly sublimes and releases the pleasant smell in the toilet over a certain period of time. ஸோ நம்ம அந்த ஏர் ஃப்ரெஷ்னஸ் ரசக்கல்புரம் அப்படி இல்லைன்னா வாசனைக்காக என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி வைப்பாங்க பார்த்துருக்கீங்களா ரெஸ்ட் ரூமில். இதெல்லாம் யார்? டாய்லெட் ஃப்ரெஷ்னஸ். ஸோ தீஸ் டாய்லெட் ஃப்ரெஷ்னஸ் ஆர் யூஸ்டு இன் டாய்லெட் டு கிவ் தி குட் ஸ்மெல். ஓகே. தென் மோத் பால்ஸ்னால் அந்த ரசக்கல்புரெல்லாம் இருக்கு இல்லையா அது. ஸோ தீஸ் மோத் பால்ஸ் ஆர் மேட் ஆஃப் நாப்தலின் யூஸ் டு ட்ரைவ் அவே மோத். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா பூச்சிலாம் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த மோத் பால் யூஸ் பண்ணுவாங்க. These also sublime over time. So camphor is a substance used in Indian household. Then camphorனா என்னது? கற்பூரம். எங்கே யூஸ் பண்ணுவாங்க? இந்தியன் ஹவுஸ் ஹோல்டு. நம்ம வீட்டிலலாம் நம்ம வந்து சாமி கும்பிடும்போது யூஸ் பண்ணுவோம். It sublimes it to give a pleasant smell and is sometimes used as a freshener. ஸோ அந்த கற்பூரம் கூட எதுக்காக நம்ம ஏற்றுறோம்? அந்த டைமில் நல்ல ஒரு ஸ்மெல்லு வரும், மைண்டில் ஃப்ரெஷ்ஷாக ஆகும். ஓகே, ஒரு பாசிட்டிவ் தாட் வரும். ஸோ ஏர் ஃப்ரெஷ்னர்ஸ் கூட எதுக்கு சொல்ல வர்றாங்கன்னா அதுவும் ஒரு சாலிடு தான். ரெஸ்ட் ரூமில் வைக்கும் போது நம்ம இதை வச்சுருக்கீங்க, மோஸ்ட் ஆஃப் ஹவுஸில் யூஸ் பண்ணுவீங்க. இதை நம்ம ரெஸ்ட் ரூமில் எடுத்துமே வச்சோம்னா கொஞ்ச நாள் கழிச்சு இருக்காது. ஏன் அப்படின்னா அது வேப்பரைஸ் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ த சாலிட் ஏர் ஃப்ரெஷ்னஸ் சேஞ்ச் இன் டு கேஸ் ஸ்டேட். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ எக்ஸாம்பிள் ஃபார் சப்ளிமேஷன். ஸோ மைடியர் இந்த டேப்லர் காலத்தில் இன்றைக்கி நம்ம எது பார்த்துருக்கோன்னா சாலிட் அண்டு சாலிடு. ஓகே, ஹெட்ரோஜினஸில் யாரை பார்த்துருக்கோம்? சாலிட் அண்ட் சாலிடு. ஸோ சாலிட் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஹேண்ட் பிக்கிங்கில் வந்து ரைஸும் ஸ்டோனும் பிரித்து எடுத்தோம். ரைஸுன்றது சாலிடு. ஓகே, அண்ட் ஸ்டோனுன்றது என்னது? சாலிடு. இப்போ மேக்னெட்டில் வந்து அயனையும் சல்ஃபரையும் நம்ம என்ன பண்ணோம்? மிக்ஸ் பண்ணோம். அப்போது அயன் இஸ் எ சாலிட், சல்ஃபர் இஸ் எ சாலிடு. சப்ளிமேஷனில் யார் எடுத்துக்கிட்டோம்? அம்மோனியம் குளோரைடு அண்டு சாண்டு, போத் ஆர் சாலிடு. So today we are separated solid and solid mixtures by using sublimation. Have you clear sublimation? Now let's see the experiment of sublimation by using ammonium chloride and sand. Ammonium chloride and sand. The powder mixture of ammonium chloride and sand is taken in a china dish and cover this china dish by using an inverted funnel. The open end of the stem of the funnel is closed using cotton. Then the china dish is heated. The pure volatile substance called ammonium chloride change into vapors and condense in the walls of the funnel. Then the non-volatile impurities remain in the china dish. Now remove the funnel from the china dish and scrape the ammonium chloride to separately. Then the remaining of sand is in the china dish as a impurities. This is non-volatile. Non-volatile means ஆவியாகாது. ஓகே, நாட் வேப்பரைஸ். The ammonium chloride is a volatile substance. Volatile substance means volatile solid. That is, volatile means ஆவியாகிறது. Okay, the pure vapors of the volatile solid ammonium chloride is change solid to gas. But the impurities sand is remain in the china dish. So this is the process of sublimation. Thank you my dears.